ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம மீதம் இருக்கிற இட்லியில் தான் இட்லி உப்புமா செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் நல்லா சுட சுட இட்லியை வேக வச்சு எடுத்து அதில் இட்லி உப்புமா செஞ்சுருக்கிறேன். இதை போல் நீங்களும் ஒரு தடவை நல்லா சூடான இட்லி வேக வச்சு எடுத்து இதை இட்லி உப்புமா செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி உப்புமா செய்யறதுக்கு நம்ம வேக வச்சு இட்லி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இட்லி அளவுக்கு எடுத்திருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த நான் செய்கிற இந்த இட்லி உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இட்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம உதிர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இதை போல் நான் உதிர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இதை போல் நம்ம கையாலே உதிர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். உதிர்த்து வச்சுட்டு இந்த இட்லி உப்புமாவை நீங்கள் என்னோட செய்முறையில் செஞ்சு பாருங்கள். இட்லியே வேணாம், உப்புமாவும் வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இட்லி உப்புமா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நம்ம விருப்பம்தான். இதுக்கு வரமிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஸ்லோவாக வறுபடணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா கூட இந்த பருப்பு பார்த்திங்கன்னா கரகரப்பாகவே இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் வறுபட்டு வரணும். கடுகு ஒன்று போல் வெடித்து வரணும். மிளகாயும் கருகக்கூடாது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்து விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒரே அளவில் வறுபட்டு வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன சைஸ் வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த இட்லி உப்புமா செய்யறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் தாங்க ஆகும். நம்ம விருப்பத்துக்கு நம்ம சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வரணும். அதையும் தாண்டி வதங்கி வந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இந்த இட்லி உப்புமா செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் நல்லெண்ணெயிலே செஞ்சு பாருங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த இட்லி உப்புமாவுக்கு தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயிலும் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்குது பாருங்கள். கண்ணாடி பார்த்து தாண்டி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயே இதை கொடுத்து அனுப்பலாங்க. சில பேர் இட்லி உப்புமா செஞ்சாங்கன்னா கொஞ்ச நேரம் ஆனதும் வரன்னு போயிடுச்சு அப்படின்வாங்க. ஆனால் அதை போல் இருக்காது நம்ம செய்கிற இட்லி உப்புமா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோடு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நம்ம கலந்து விடணும். நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்க்க விரும்பலைன்னா வெறும் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளுமே போதுமானது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருக்குது பாருங்கள். இந்த பக்குவம் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லியை இதில் உள்ள சேர்த்துடலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா இதை போல் நம்ம கரண்டியெல்லாம் கொத்தி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க. இப்படி மூடி போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த இட்லி உப்புமா சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சா தான் வரன்னு ஆகிடும். இந்த மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சிங்கன்னா இட்லி உப்புமா நல்லா பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். ஒரு சில சமயங்களில் நம்ம லஞ்சுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த இட்லி உப்புமா கொடுத்து அனுப்புவோம். அதை போல் செய்யும்போது நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச இட்லி பொடி நான் சேர்த்துருக்குறேன்.
நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துடலாம். நம்ம விருப்பத்துக்கு கடைசியாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இன்னுமே எண்ணெய் சேர்க்கணும்னு நினச்சா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இதை போல் ஒரு செய்முறையில் நீங்கள் இட்லி உப்புமா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இட்லியும் பிடிக்காது, இட்லி உப்புமாவும் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த இட்லி உப்புமாவை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இட்லினாலே பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் இதை போல் ஒரு செய்முறையில் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த இட்லி உப்புமா எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இட்லி உப்புமா நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.